18 அதனுடைய 25வது வசனம், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையிலே ஆண்டவர் காரியத்தை வாய்க்க பண்ண போகிறார். இன்னைக்கு நிறைய பேர் உங்களை பார்த்து சொல்லி இருப்பாங்க, உனக்கு இந்த காரியம் இனி நடக்கவே நடக்காது, உனக்கு திருமணம் இனி நடக்காது, உனக்கு வேலை கிடைக்காது, உனக்கு ப்ரமோஷன் கிடைக்காது. இப்படியே நம்மள நோஸ்கட் ஆகுற மாதிரியே நிறைய பேர் உங்களோடு கூட பேசி இருப்பார்கள். அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ண போகிறார். எந்த மனிதன் நடக்காது, இனி முடியாது அப்படி என்று சொல்லி நினைச்சானோ, அதே மனிதனுடைய கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்க காரியத்தை வாய்க்க பண்ணி உங்க தலையை கர்த்தர் நிமிர பண்ண போகிறார். கண்பான தேவ பிள்ளையே, அநேகருடைய வார்த்தைகள் உங்களை சோர்ந்து போக வைக்கலாம், உங்களை அழ வைத்துக் கொண்டிருக்கலாம், உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம். எதை குறித்தும் நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உங்களை பார்த்து ஒரு வாக்கு கொடுக்கிறார், காரியத்தை நான் வாய்க்க பண்ண போகிறேன். ஆண்டவர் ஒருவரே உங்க காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன். அவருடைய வார்த்தை தான் சொல்லப்பட்டிருக்கிறது, காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுகிறவர். நீங்கள் ஆண்டவர் மேலே நம்பிக்கையா இருக்கும் பொழுது, ஆண்டவரையே உறுதியாய் பிடித்து கொள்ளும் பொழுது, ஆண்டுடைய சமூகத்திலே நீங்க தான் என்னுடைய காரியத்தை வாய்க்க பண்ண முடியும் என்று சொல்லி அவர் மேல் நம்பிக்கையா இருக்கும் பொழுது, நிச்சயமாய் அவர் உங்க காரியத்தை வாய்க்க பண்ணுவார். எந்தெந்த காரியம் உங்க வாழ்க்கையிலே நடக்காமல் இருக்கிறதோ, நின்று கொண்டிருக்கிறதோ, தடுத்து நிறுத்தப்பட்டு இருக்கிறதோ, அந்த காரியத்தை எல்லாம் ஆண்டவர் இந்த நாளிலே அதை வாய்க்க பண்ணும்படி ஆண்டவர் கிருபை செய்ய போகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, எனக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை, ஏன் என்னுடைய வாழ்க்கையில இப்படி இருக்கிறது, ஏன் என்னுடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கவில்லை, நான் அழுகிறது யாருக்கு தெரியும், நான் இரவிலே எனக்கு தூக்கம் வராதபடி நான் மிகவும் அழுது கொண்டிருக்கிறேன், என் திருமண வாழ்க்கை குறித்து, ஏன் என்னுடைய வாழ்க்கையில அநேக தடைகள், ஏன் என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட பிரச்சனைகள், எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்துட்டேன், எனக்கு வேலை கிடைக்கவே இல்லை, எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், என்னால ஒண்ணுமே செய்ய முடியல, அநேக மனிதர்கள் என்னை நோகடித்து பேசுகிறார்கள், நான் என்ன செய்வது என்று அழுது கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உங்களை பார்த்துத்தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன். உங்க காரியத்தை ஆண்டவர் வாய்க்க பண்ண போகிறார். எது முடியாது என்று சொல்லி, நடக்காது என்று சொல்லி அநேகர் உங்களுக்கு விரோதமாய் பேசினார்களோ, அவருடைய வாய்கள் அடைக்கப்படும்படியாக கர்த்தர் உங்க வாழ்க்கையிலே காரியத்தை ஆண்டவர் வாய்க்க பண்ண போகிறார். இந்த வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்கள், இந்த வசனத்தின் மேல் நம்பிக்கையாயிருங்கள். இந்த வசனத்தின்படி கர்த்தருடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். நீங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் நீர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன். அப்படி பிள்ளைகள் எத்தனை முறை எதிர்பார்த்தும் காரியம் நடக்காமல் இருக்கலாம், எத்தனை தடைகள் அன்றைய வாழ்க்கையிலே ஆண்டவரை காரியங்களை தடுத்து நிறுத்தி இருக்கலாம். இந்த நாளிலும் நீர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன் என்று சொல்லி உடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது போல ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உடைய காரியத்தை வாய்க்க பண்ணும். அழுகையை மாற்றும், சோர்வை மாற்றும், கலக்கங்களை மாற்றும், மகிழ்ச்சியை கொடும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.